வாக்காளர்களே, பெரியோர்களே, 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி குழப்பத்தை உருவாக்கி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு திமுக முயற்சிக்கிறது. ஆட்சிக்கு வந்த திமுக 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வழங்குவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக குடும்ப தலைவிகளுக்கு 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 30 மாதங்கள் பணம் கொடுக்காமல் இழுத்தடித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் போராட்டம் பண்ணியதற்கு பின்பு சட்டமன்றத்தில் கேள்வி கணைகளை தொடுத்ததற்கு பின்பு அதற்கு பின்பு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தார். அது பாதி பேருக்கு எம்பி எலெக்ஷனை முன்னிட்டு கொடுத்தார். இப்போ சட்டமன்ற எலெக்ஷன் வருகின்ற காரணத்தினால் மீதி பேருக்கு கொடுக்கின்றார். அவர் ஏமாற்றுகின்றார். மத்திய அரசோடு பகைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நல்ல திட்டங்களையும் கொண்டு வராமல் அதை தடுத்து பாலாக்கி பந்தக்கடாக்கி இன்னைக்கு தமிழகத்தினுடைய இந்த அளவுக்கு பின்னடைவுக்கு காரணம் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கியதுதான் திமுக ஆட்சி செய்த சாதனை. ஆகவே வாக்காளர்கள், பெரியோர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எடப்பாடியார் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார், நான் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே இங்கே எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 10,000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும். அது மட்டுமல்ல, அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 2,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். முதியோர் பென்ஷன் 2000, விதவைகளுக்கான பென்ஷன் 2000, இப்படி திட்டங்களை தீட்டி வீடற்ற ஏழைகளுக்கெல்லாம் வீடு வழங்குகின்ற திட்டம், இடமில்லாதவர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டம், இவைகளெல்லாம் செய்து கொடுப்பேன் என்று எடப்பாடியார் வாக்குறுதி சொல்லியிருக்கின்றார். உடனே ஸ்டாலின் சொல்லுகிறார், எப்படி செய்ய முடியும் இவர்களால் என்று கேட்கிறார். அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆளுகின்ற கட்சி. பிரதமராக மோடி இருக்கிறார். ஆகவே எங்களுடைய அணுகுமுறையினால் பல லட்சக்கணக்கான கோடிகளை வாங்கி வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான வாக்குறுதிகளை கொடுத்ததை நிறைவேற்றுகின்ற தலைவனாக, முதல்வராக எடப்பாடியார் திகழ்வார். ஆகவே அதிமுக வரலாற்றில் சொன்ன வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றியிருக்கிறது. தாலிக்கு தங்கம் கொடுப்போம் என்று சொன்னோம், திருமணத்திற்கு உதவித்தொகை கொடுப்போம் என்று சொன்னோம். அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்? தங்கத்தை வெட்டி எடுக்கின்ற பெல்ஜியம் நாட்டில் கூட 1 கிராம் தங்கம் ஓசியாக கொடுப்பது கிடையாது. தாலிக்கு தங்கம் கொடுப்பது நடக்காத காரியம். டன்னாக தங்கம் வேண்டும். எங்கே போவார்கள் தங்கத்துக்கு? பொய்யான வாக்குறுதியை சொல்லுகிறது இந்த அம்மா என்று சொல்லி கேலி பேசினார். ஆனால் அம்மா கொடுத்தார்களா இல்லையா? அரைப்பு ஒரு தங்கம் கொடுத்தார். 10 படித்திருந்தால் 25,000 ரூபாய், கல்லூரி முடித்திருந்தால் அல்லது பட்டய படிப்பு முடித்திருந்தால் 50,000 ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா? எடப்பாடியார் வந்த உடனே 1 பவுன் தங்கம் கொடுத்தார். 1 பவுன் தாலிக்கு 1 பவுன் தங்கத்தை கொடுத்து 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்த தலைவன் முதல்வர் எடப்பாடியார். ஆக சொன்னதை செய்ய முடியாதுன்னு சொன்ன, கலைஞரால் செய்ய முடியாதுன்னு சொன்ன திட்டத்தை கூட நிறைவேற்றிய கட்சி அதிமுக. அது மட்டுமல்ல, மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கொடுத்தோம், தருவோம்னு சொன்னோம், தந்தோம். லேப்டாப், மடிக்கணினி, படிக்கின்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி தருவோம்னு சொன்னோம், தந்தோம். 500 ரூபாய் புதிய பென்ஷனை 1000 ரூபாய் கொடுப்போம் சொன்னோம், கொடுத்தோம். இப்படி சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிய கட்சி அதிமுக. நிறைவேற்றிய தலைவர்கள் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஆகவே சொன்னதை செய்யக்கூடிய இயக்கம் தான் அதிமுக. இன்றைக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே உங்கள் வங்கி கணக்கிலே ஒவ்வொரு ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய வங்கி கணக்கிலே 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று எடப்பாடியார் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. சொன்னா செய்து கொடுப்போம், உறுதியாக செய்வோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் செய்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நாங்கள் வெளியே வராது. இங்கே இன்றைக்கு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? 10 வருஷம் ஒருத்தர் எம்பியா இருக்காரு, கையில தான் ஜெயிச்சாரு, ஓட்டு கட்டு வரல, நன்றி சொல்லி வரல, ஆனா எம்பி அவர் தான். எம்எல்ஏ இருக்கிறவர் வந்தவர் தான், ஓட்டு கட்டு அதுக்கப்புறம் வரவே கிடையாது. என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க? இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் கஷ்டப்பட்டு சிலர் ரோடுகள், சாலைகள், வார்கள் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? சட்டமன்ற உறுப்பினராக வந்து தொகுதிக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இவர்களை புறக்கணிக்கின்ற பணியை நிச்சயமாக செய்வீர்கள். ஆட்சியை பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் முடிந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கி 5 லட்சம் ரூபாய் கடனா இருந்துச்சு, 5 லட்சம் கோடி கடனா இருந்துச்சு. 75 வருஷம் அரசாங்கத்துல, சுதந்திரத்துக்கு பின்னாடி 75 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன், பள்ளிக்கூடங்கள், சாலைகள், பாலங்கள் அமைப்பதற்காக வாங்கிய கடன். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து ஸ்டாலின் முதலமைச்சராகி ஆட்சிக்கு வந்த பின்பு 5 வருஷத்துல வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. ஆக தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கியதுதான் ஸ்டாலின் செய்த சாதனை. ஆகவே இந்த ஆட்சி வேண்டுமா என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. எல்லா விலைவாசி ஏறி போச்சு. வீட்டு வரி, இந்த வீட்டுக்கெல்லாம் 2,000 ரூபாய் வரி இருக்கணும்னா இன்னைக்கு வந்து 10,000 ரூபாய் வரியா இருக்கும். மின்சார கட்டணம், முன்னாடிலாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சின்ன சின்ன வீடுகளில் வந்து ஒரு டியூப் லைட்டு, ஒரு குண்டு பல்பு இருந்தா போதும்.
100 யூனிட் மின்சாரத்துக்கு குறைவாக தான் வரும். அப்போ ஃப்ரீ ஆயிடுது, பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதிகபட்சமாக ஒரு பிரிச்சு வச்சு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையானது வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா கரண்ட் பில் கட்டணும். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? சாதாரண 2000 3000 கட்டுறாங்க ஒரு வீட்டுக்கு கரண்ட் பில்லு. மாசம் மாசம் கூடுது. 2 மாதத்துக்குள்ள பில்லு மாறி ஒரு தடவை 2000 வருது, ஒரு தடவை 4000 வருது, ஒரு தடவை 6000 வருது. இப்படி கரண்ட் பில் ஏத்துறது யாரு? திமுக. சொத்து வரி ஏத்தியாச்சு. 10,000 போய் பத்திரம் முடிக்க முடியுதா? ஒரு பிளானா பொருள் வாங்க முடியுதா? வீட்டு வரி போட முடியுதா? வீட்டு வரியை போடணும் அதிகாரி வந்து அளக்குறான், மேலே எங்கேயும் அளக்குறான். அளந்து வீட்டு வரி 35,000 ரூபாங்கிறான். குறைக்கணும்னா மேல ரூபா கொடுக்கணுங்கிறான். அதுக்கு தனியாக வந்து 1 லட்சம் ரூபா கேட்கிறான். பிளான் அப்ரூவல் பண்ண 1 லட்சம், வீட்டு வரி போட 1 லட்சம், வீடு கட்டுறதுக்கே 5 லட்சம் தான் செலவு. இப்படி லஞ்சம் தலைவிரித்தாடுது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் சொன்னால் திமுக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அண்ணா திமுக ஆட்சியை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும். எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும். அந்த பணியை செய்யுங்கள். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன், இந்த பகுதியை சுற்றி வரக்கூடியவன், நகராட்சி வைஸ் சேர்மனாக 15 ஆண்டுகள் பணியாற்றியவன், உங்களில் ஒருவனாக பல்வேறு 10 வருஷங்கள் அமைச்சராக இருந்து பணியாற்றியவன். இந்த பகுதிக்கு அரசு கல்லூரியை கொண்டு வந்தேன், கோர்ட்டு கொண்டு வந்தேன், 16 கால்நடை மருத்துவ கிளை நிலையங்களை கொண்டு வந்தேன், 10 மருந்தகம் கொண்டு வந்தேன், இப்படி 5 ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொண்டு வந்தேன், ஒரு அரசு மருத்துவமனையை கொண்டு வந்தேன், பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்தேன், சிவகாசியில பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கம், சிவகாசியில ஒரு தீக்காய் சிகிச்சை பிரிவு, இப்படி எத்தனையோ திட்டங்களை நான் கொண்டு வந்தேன். சொல்ல முடியும் என்னால். இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய சொல்ல முடியுமா? இந்த பகுதிக்கு என்ன சொல்றதும், சிவகாசிக்கு என்ன செஞ்சோம், திருத்தலுக்கு என்ன செஞ்சோம் சொல்ல முடியுமா? ஒண்ணுமே செய்யாமல் நாடகம் போட்டு நாட்டை ஏமாத்துகின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புகள். ஆளுகின்ற இடத்தில் அதிமுகவை கொண்டு வாருங்கள். எடப்பாடியை முதலமைச்சராக்குங்கள். நீங்கள் கேட்டது நினைப்பது அத்தனை நடக்கும் என்று சொல்லி எனக்கு வாக்களியுங்கள். நெற்றலைக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை இருவரும் கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்